Students, நம்ம இப்ப பார்க்கிறது வந்து question number 8. Question number 8 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, if adjoint of A ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா 2 -4 2 and -3 12 and -7 third row one -2 0 2 இதுக்கு find A question. நம்ம அதில் இது கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் வந்து A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும், அதாவது that is we know that A is equal to plus or minus, okay, A is equal to plus or minus 1 by root of the determinant of adjoint A, that one into adjoint of adjoint A. So from that first நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து that is determinant of the matrix adjoint A matrix கண்டுபிடிக்கணும். So நமக்கு அது தெரியும், எப்படிங்கிறது தெரியும். First அந்த adjoint matrix கொடுத்திருக்கிற adjoint matrix first 2 into அந்த row அந்த column விட்டோம்னா 24 minus 0 இல்லையா? So from that 2 into 12 to 24 minus 0 minus of minus that become plus 4 into அங்க அந்த ரோவும் அந்த காலம் விட்டுட்டோம்னா minus 3 into 2 and minus 7 into minus 2. So அப்ப பார்க்கும்போது that is என்னது minus 6 and minus 14 and like 2 into அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டோம்னா 2 க்கு அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டோம்னா that is 0 3 to minus 3 to 0 and minus 2 into 12, right? அப்ப 0 minus of minus that become plus 24. Simply பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? That is 48 minus 80 plus 48, that is 96 minus 80, that becomes 16. From this, root of modulus of adjoint A is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? That is root 16, that is equal to 4. வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது adjoint of adjoint matrix. Adjoint of the given matrix and adjoint matrix. அதுக்கு cofactors கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி நமக்கு cofactors கண்டுபிடிக்க தெரியும். என்ன ஃபர்ஸ்ட் 2 பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? 12 minus 7 0 2 அப்படிங்கிற இந்த இது வரும் இல்லையா? 2 பார்க்கும்போது இந்த டிட்டர்மினன்ட் வரும். நமக்கு இதுதான் கிளியரா இல்லைன்னா வேணா இங்க ரஃப் ஒர்க்ல இங்க எழுதிக்கலாம். என்ன வரும் நமக்கு டிட்டர்மினன்ட்? that is 12 minus 7 0 2 இல்லையா? அதுக்கு பார்க்கும்போது நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது? 24 minus 0, that is 24 இல்லையா? ரைட், எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த எலிமெண்ட்டுக்கான இது எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அது என்ன வரும் நமக்கு? that is இங்க சைன் சேஞ்ச் மைனஸ் ஆஃப் அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டா நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா? அப்படி பார்க்கும்போது -3 -7 -2 2. அப்ப மல்லே பண்ணும்போது -6
minus 14, that is minus 20. Already இங்க minus இருக்கு, that will come plus 20. சரி, third cofactors என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ரோ அங்க காலம் விட்டும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து that is minus 3, 12, minus 2, 0. அப்ப 0 minus of minus plus 24 அப்படியே 24. அடுத்த கோஃபேக்டர் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரோ அந்த செகண்ட் எலிமெண்ட் ஆன மைனஸ் 3க்கான அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டோம்னா we get minus 4, 2, 0, 2. அப்ப minus 8, இங்க ஆல்ரெடி ஒரு சைன் இருக்கு, மைனஸ் இருக்கிறதுனால that become இங்க plus 8. அடுத்த கோஃபேக்டர் அடுத்தது என்னன்னு எழுதுற போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 12ஓட ரோ அந்த எடுத்துட்டு விட்டுட்டோம்னா 2, 2, minus 2, 2. அப்ப அதுக்கு பார்க்கிற போது that is 4 minus of minus plus 4 எப்ப 8. so இங்க பாசிட்டிவ் தான், that is 8. தேர்ட் அடுத்தது செகண்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 minus 4 minus 2 0. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் வரும் இல்லையா, ஏன்னா செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால மல்லை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது 0 மைனஸ் ஆஃப் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் 8, அந்த வந்து மைனஸ் 8, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, that become plus 8. தேர்ட் ரோக்கான ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரோ அந்த காலம் மைனஸ் 2 அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது minus 4, 2, 12, minus 7. அதை நம்ம மல்லை பண்ணி எழுதும்போது இங்க செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாசிட்டிவ் தான், so 28 minus 24 that become 4 இல்லையா, 4 வரும். அடுத்த சைன் சேஞ்ச் அதுக்கானது பார்க்கும்போது அதுக்கான ரோ காலம் மட்டும் பார்த்தோம்னா என்ன வருதுன்னு பார்த்தா என்ன வரும் நமக்கு, அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டோம்னா 2, 2, minus 3, minus 7. அப்ப மல்லி பண்ணும்போது நமக்கு minus 14 minus of plus 6, that is நமக்கு என்ன வரும் 8 கிடைக்கும் இல்லையா, சைன் சேஞ்ச் பண்ணும்போது that become plus 8. கடைசி எலிமெண்டான அந்த 2க்கான கோஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இங்க இருக்கிறது என்னது 2 minus 4 minus 3 12. அப்ப அது மாதிரி பண்றது 24 minus 12 that become 12 இல்லையா, so 12. இப்போ ஒவ்வொரு எலிமெண்டோட கோஃபேக்டர் பார்த்துட்டோம். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு அட்ஜாயிண்ட். இது அப்ப டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, that is 24, 8, 4, 20, 8, 8 and 24, 8, 12 transfer பண்ணியாச்சு. This is adjoint of it. Right. இதுல கூட we take ஒரு 4 காமனா எடுத்துக்கலாம். 4 காமனா எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 4 into என்ன மேட்ரிக்ஸ், that is 6, 2, 1. அடுத்து 5, 2, 2. Third row 6, 2, 3. ரைட், இது நமக்கு ஒரு பாயிண்ட். சரியா, இது பாயிண்ட் நம்பர் 2 வச்சுக்கலாம். நம்ம இந்த டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கிறது இல்லையா, இதை வந்து 4 கண்டுபிடிச்சு பாயிண்ட் 1 வச்சுக்கலாம். இப்போ ஃபார்முலா பிரகாரம் that is a is equal to 1 by
plus first plus or minus 1 by root of modulus of adjoint A கண்டுபிடிச்சிருக்கோம் 4 into adjoint of A அது கண்டுபிடிச்சிருக்கோம் 4 that one into நமக்கு என்னது 6 2 1 5 2 2 6 2 3 அப்ப இந்த 4 cancel பண்ணிட்டா so we get A is equal to what is that plus or minus into that is plus or minus 6 to 1 5 to 2 6 to 3 அதான் நமக்கு answer. Okay, so therefore A is equal to plus or minus 6 to 1 5 to 2 6 to 3 அப்படிங்கிறது நமக்கு answer. Thank you.